வெற்றி தூங்குகிறான் என்று நினைத்து அவளோ போனை எடுத்துக்கொண்டு மாடிக்குச் சென்றாள். அவன் கழிவறை பயன்படுத்த வீட்டிலிருந்து வெளியே வரும்பொழுது ஈச் ஈச் சத்தம் கேட்டது. இல்லம்மா, நைட்டு எதுவும் நடக்கல, நம்பு என்று அவள் போனில் பேசும் சத்தம் இவன் காதிலும் விழுந்தது. உடல் விரைத்தது வெற்றிக்கு. அவளுடன் இனி வாழ முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. வசுமதி கடைக்கு போய்விட்டு வந்து அவளை அழைக்க அப்பொழுதுதான் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள். அவனும் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தான். வசுமதி தான் சமைத்து முடித்து உணவை கொடுத்து அவர்கள் இருவரையும் வெளியே போய் வருமாறு சொல்ல, அவனோ அவளை அழைத்து கொண்டு அருகில் இருந்த பூங்காவுக்கு சென்றான். அவள் பதற்றத்துடனே வெற்றியுடன் கிளம்பி வந்தாள். அவனுடன் சேர்ந்து நடக்காமல் அவனை விட்டு ஒரு அடி தள்ளியே நடந்து வந்தாள். ஏனென்றால் இவள் பூங்காவிற்கு போகிறோம் என்று சங்கருக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய உடனே சங்கரும் தான் அங்கே வருவதாக இவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான். உள்ளுக்குள் தான் பயமாக இருந்தது. எதுவும் பிரச்சனையாகி விடுமோ என்று. வெற்றி அதையும் கண்டுகொண்டான். ஆனால் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. பூங்காவில் இருந்த ஒரு பெஞ்சில் அமர அவனை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தாள். சங்கர் அவர்கள் இருவரையும் பார்த்தவாறு எதிரே இருந்த பெஞ்சில் அமர்ந்தான். அதுவரை பேசாத சுபா வெற்றியிடம் திரும்பி தனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் போல் உள்ளது என்று ஐஸ்கிரீம் வாங்கி வருமாறு அவனிடம் கேட்க, அவனும் அவனது பர்சில் இருந்து காசை எடுத்து கொடுத்து, உனக்கு வேணுமனா நீயே போய் வாங்கிக்கோ என்றான். இதுவே முன்பாக இருந்திருந்தால் அவள் வாயால் கேட்டதை தலையால் செய்திருப்பான் வெற்றிவேல். அவ்வளவு பாசம் வைத்திருந்தான் அவள் மேல். அவள் இருந்த மனநிலையில் அதை கூட கவனிக்காமல் அவன் கொடுத்த காசை வாங்கி கொண்டு ஐஸ்கிரீம் கடையை தேடி கொண்டு போனாள். அவள் எழுந்து சென்றதும் பின்னையே சங்கரும் சென்றான். மௌனமாக ஒரு புன்னகையுடன் பார்த்திருந்தான் வெற்றிவேல். அவன் மனதில் ஒரு முடிவு எடுத்து விட்டான். போனவள் 10 நிமிடங்கள் கழித்து வந்தாள். அவன் என்ன என்று கேட்கும் முன்னே அவளை கூறினாள், ரெஸ்ட் ரூம் போய் வந்தேன் என்று. அவனோ, நான் உன்னிடம் எதுவும் கேட்கவில்லையே என்றான். இல்ல, போயிட்டு ரொம்ப லேட்டா வந்துட்டேல, அதான் சொன்னேன் என்றாள் தயங்கி தயங்கி. அவளை கண்டு கொள்ளாமல் போலாமா என்றான். அவளும் என்றாள். வீட்டிற்கு வந்தவன் வந்த வேகத்திலேயோ எங்கோ சென்றான். வசுமதி அழைப்பதை கவனிக்காமல் கூட சென்றான். அவன் நேராக சென்று நின்றது வக்கீலின் அலுவலகத்தில்தான். முறைப்படி விவாகரத்து செய்வதற்கு என்ன நடைமுறை என்று கேட்டுக்கொண்டான். அந்த படிவத்தை பெற்றுக்கொண்டு அன்று இரவே சுபாவிடம் அதை பற்றி பேச, சுபாவோ எப்போ என்பது போல் காத்திருப்பாள் போல் ஒன்றும் சொல்லாமல் கையெழுத்து இட்டு விட்டாள். அந்த படிவத்தில் ஒரு இகழ்ச்சி புன்னகையுடன், ஜீவனாம்சம் கேட்காத, தரமாட்டேன் என்றான். அவளோ குற்ற உணர்ச்சியில் அவனை பார்க்காமல் தரையை பார்த்தாள். சங்கருக்காவது உண்மையாயிரு என்று சொல்லிவிட்டு அவன் கண்களை இறுக மூடி தூங்கிவிட்டான். மறுநாள் இராணுவத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கு என்று வசுமதியிடம் கூறிவிட்டு அவன் கிளம்பிவிட்டான் டெல்லியை நோக்கி. எடுத்திருந்த விடுமுறையும் கேன்சல் செய்துவிட்டு அவன் வேலைக்கு சென்று விட்டான். வசுமதிக்குத்தான் என்ன என்பது போல் இருந்தது. ஏன் வந்தான், எதற்கு சென்றான் என்று அவளுக்கு தெரியவில்லை. வேலைக்கு வந்தவன் மனம் எல்லாம் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் பிசைந்தது. அங்கு சுபாவோ சங்கரிடம் விவாகரத்து பத்திரம் பற்றி சொல்ல, சற்று யோசித்த சங்கர் முறைப்படி விவாகரத்தை பெற்ற பின் வீட்டை விட்டு வருமாறு கூறினான். முறைப்படி விவாகரத்து பெற 6 மாதங்கள் ஆகும் என்று வெற்றிவேல் போகும்போதே கூறிவிட்டு சென்று விட்டார். அதுவரை உன்னை பற்றி அம்மாவிடம் கூட நான் கேட்க மாட்டேன், நீ உன் விருப்பம் போல் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். இவன் சென்று 4 மாதங்களில் வசுமதி மிகவும் சீரியஸாக உள்ளார் என்று சுபா மூலம் அவனுக்கு தகவல் போனது. அவனது உயர் அதிகாரியிடம் விடுமுறை கேட்டு அவன் ஊர் வந்து சேர 3 நாட்கள் ஆகிவிட்டது. சாவின் விளிம்பில் இருந்த தாயை பார்த்து கதறி அழுதான் வெற்றி. வசுமதி காய்கறி மற்றும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வாங்க அருகில் இருந்த நகரத்திற்கு செல்லும் பொழுது லாரியில் அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். மகனை பார்த்த பிறகே தன் மூச்சை நிறுத்துவேன் என்று யமனிடம் கூறிவிட்டாரோ என்னவோ.
மகன் வந்து அவன் கன்னத்தை தொட்டு ஆசி கூறிய பிறகே அவரது உயிர் இந்த பூ உலகை விட்டு போனது. அவர் கடைசியாக அவனிடம் சொன்னது, தம்பியை நன்றாக பார்த்துக்கொள் என்று. தாயின் இறப்பில் மருமகளாக சுபா செய்ய வேண்டிய கடமையை அவன் தடுத்து விட்டான், செய்ய விடாமல். தாயின் இறுதி சடங்கை செய்து முடித்தவன் தம்பியை ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு மீண்டும் தனது பணிக்கு சென்று விட்டான். அதன் பிறகு 6 மாதம் கழித்து சுபாவை முறையாக விவாகரத்து செய்து அந்த வீட்டை விற்று பணத்தை தனது பெயரில் போட்டுக்கொண்டான். அதன் பிறகு சுபாவை அவன் பார்க்கவே இல்லை. சுபாக்கு என்ன ஆனது என்றும் அவனுக்கு தெரியாது. இன்றோடு அந்த சம்பவம் நடந்து 5 வருடங்கள் கடந்து விட்டது. அதன் பிறகு தம்பிக்கு மட்டும் அவ்வப்போது பணம் அனுப்பி கொண்டிருந்தான். படிக்க உதவினான். தமிழ்நாட்டிற்கு வரவே இல்லை. அன்று அவனது தம்பி புதிதாக வீடு வாங்கி உள்ளான் என்று அதற்கு அண்ணன் என்ற முறையில் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அழைக்க 5 வருடங்கள் பிறகு அன்றுதான் தமிழ்நாட்டிற்கு வந்தான் வெற்றி. அவன் சென்ட்ரல் ஸ்டேஷன் இறங்கி அவன் ஊருக்கு செல்ல எக்மோர் ரயில் நிலையத்திற்கு வரும் பொழுது ஒரு இடத்தில் கூட்டமாக இருந்தது. அவன் கண்டு கொள்ளாமல் போக நினைத்தாலும் கண்கள் என்னவோ அந்த புறம் திரும்ப அங்கு அழுத நிலையில் அமர்ந்திருந்தது சுபாவே தான். வயிற்று பிள்ளையுடன் கையில் ஒரு சிறு பிள்ளையும் வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அவள் அப்படி அந்த கோலத்தில் பார்த்த பிறகு அவனால் அதற்கு மேல் நடக்க முடியவில்லை. அவள் அருகில் சென்று இவன் நிற்க இவனை நிமிர்ந்து பார்த்து சுபாவின் கண்களில் இருந்து நீர் அருவி என கொட்டியது. அவமானத்தில் முகம் சுருங்கியது. பக்கத்தில் இருந்த தன் 2 வயது மகளை பிடித்து கொண்டு அவனை பார்க்க முடியாமல் தலையை குனிந்தாள். அவன்தான் மனம் கேணாமல், என்னாச்சு, எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்க என்று கேட்டான். அருகில் இருந்த முதியவர், அத ஏப்பா கேட்கிற, இந்த பிள்ளையோட புருஷே நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லி இங்க விட்டுட்டு போயிட்டியா. புதுசா ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிட்டு குடும்பமா இப்பத்தான் ரயில்ல ஏறி ஆந்திராவுக்கு போறாங்க. இந்த பொண்ணை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க என்று அவர் சொல்ல அவமானத்தில் பூமிக்குள் சென்று விட மாட்டோமா என்று இருந்தது சுபாவிற்கு. ஒரு நல்லவனை காயப்படுத்தியதற்குத்தான் தனக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துள்ளான் என்று மனம் நொந்து மேலும் குலுங்கி அழுதாள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதையில சில இடங்கள்ல என்னையும் அறியாம எழுத்து பிழைகள் அதிகமாக இருக்கு. தயவு செய்து மன்னிக்கவும். அடுத்த முறை எழுத்து பிழைகளை திருத்தி சரியான முறையில் வாய்ஸ் பதிவேற்றி உங்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறேன். நேரமின்மை காரணமா எழுத்து பிழைகளை திருத்த முடியாமல் அப்படியே அப்லோட் செய்து விட்டேன். மன்னிக்கவும்.